ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு. பகவான் சுயம் யாருக்கு படிப்பித்திருக்கிறாரோ அவர்கள் எந்த அளவிற்கு புத்திசாலிகளாக இருப்பார்கள். மேலும் பகவான் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஞானம் எந்த அளவிற்கு ஆழமான இரகசியங்களை கொண்டதாக இருக்கும். யார் நீண்ட காலம் சாக்கார பிரம்மா பாபாவின் மூலமாக இறைவனுடைய மகா வாக்கியங்களை கேட்டார்களோ அவர்கள் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள். அதற்கும் மேலாக 50 ஆண்டுகளாக அவ்யக்த பிரம்மா மற்றும் சிவ தந்தையின் அவ்யக்த மகா வாக்கியங்களை அவர்கள் கேட்டது மட்டுமன்றி தனது வாழ்க்கையில் மனதில் நிறைத்து ஆனந்தத்தில் மூழ்கிவிட்டார்கள். இந்த அவ்யக்த முரளிகளில் பலவிதமான ஆழமான இரகசியங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. எந்தளவிற்கு அவற்றை ஆழமாக படிப்போமோ புது புது இரகசியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் விசேஷமான ரூபத்தில் அவற்றில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோமானால் மிகுந்த பலம் கிடைக்கிறது. இன்னும் அவற்றை நன்றாக படித்து நமது புத்தியை முழுவதுமாக யோக நிலையில் நிலைக்கச் செய்தால், முழுமையான யோகம் இல்லை என்றாலும் நல்லதொரு யோக நிலையில் நிலைக்கச் செய்தோமானால் பல சூக்ஷ்மமான விஷயங்களையும் நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். இந்த முரளிகள் நான் யார் என்பதன் முழுமையான விடையை நமக்கு கொடுக்கின்றன. மேலும் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சில விஷயங்களின் இரகசியங்களையும் உள்ளடக்கி இருக்கின்றன. இந்த அவ்யக்த முரளிகள் நம்மை சுயமரியாதையில் நிலைக்கச் செய்கின்றன. நமது அமைதி சக்தியின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கின்றன. அஷ்ட சக்திகளின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன. அவற்றை வாழ்க்கையில் எவ்வாறு தாரணை செய்வது, எவ்வாறு மனதை அமைதிப்படுத்துவது, இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. மனதின் பலவிதமான நிலைகளின் ஞானம் அவ்யக்த முரளியில் நமக்கு கிடைக்கின்றது. நமது அனைத்திலும் உத்தமமான குறிக்கோள் கர்மாதீத்த நிலையினை அடைவது, முழுமை நிலையை அடைவது. அதன் ஆழமான விளக்கங்களை பல நேரங்களில் பாபா நமக்கு அளித்திருக்கின்றார். கூடவே அனைத்து பொக்கிஷங்களாலும் நம்மை நிறைத்திருக்கின்றார். இந்த அவ்யக்த முரளிகள் நமது பொக்கிஷங்களாகும், களஞ்சியமாகும். இப்படிப்பட்ட ஞானத்தின் களஞ்சியம் உலகில் வேறு எந்த ஒரு மனிதனிடமும் இல்லை. அவர் எத்தனை பெரிய மகா புருஷனாகவோ வித்வானாகவோ இருந்தாலும் சரி. ஏனென்றால் சுயம் பகவான் இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பெரிய விஷயம். எனவே மீண்டும் மீண்டும் இந்த அவ்யக்த முரளிகளை ஆழமாக படிப்போம். நான் என்ன கூறுவேன் என்றால், படிப்பது மட்டுமின்றி எந்த தலைப்பில் முரளிகளை பாபா கூறியிருக்கிறாரோ அந்த பலவிதமான தலைப்புகளை எடுத்து எழுதி அவற்றின் பாயிண்ட்டுகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். தனியாக அதற்கென்று ஒரு டைரி வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு திருப்தி தன்மை பற்றி பாபா கூறியிருக்கிறார் என்றால் அதை பற்றி 10 வரிகளாவது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வாறு நான் திருப்தியாக இருக்க வேண்டும், எவ்வாறு பிறரை திருப்திப்படுத்துவது என்று எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியை பற்றி பாபா கூறுகிறார் என்றால் எப்படி எப்போது மகிழ்ச்சியாக இருப்பது, எனது மகிழ்ச்சி எப்போது காணாமல் போகிறது என்றெல்லாம் சிந்தித்து எழுதி வைக்க வேண்டும். யோகத்தை பற்றி பாபா கூறியிருக்கிறார், சுயமரியாதையை பற்றி பாபா கூறியிருக்கிறார். அவற்றை பற்றியெல்லாம் படித்து பின்னர் சிந்தித்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் மனன சக்தியும் அதிகரிக்கும். மேலும் அவ்யக்த முரளிகளை நாம் படிக்கத் தொடங்குகிறோம் என்றால் எந்த தலைப்பை பற்றி பாபா கூறுகிறாரோ அதனை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பிலான முரளியை படிக்கும் வரையிலும் இந்த தலைப்பின் மீது நன்றாக கவனம் கொடுத்து அந்த ரீதியிலான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் செய்வோமானால் பாபாவின் உதவி, ஈஸ்வரிய பலம் நமக்கு கிடைக்கப்பெறும். ஏனென்றால் சுயத்தின் சக்தியால் அனைத்தையும் செய்துவிட முடியாது. அதனால்தான் ஈஸ்வரிய பலம் அவசியமாகிறது. இதனையே மக்கள் இறைவனது அருள் என்று கூறுகிறார்கள். எனவே அவ்யக்த முரளிகளை ஆழமாக படிப்பது என்பது வரங்களை பெறுவதாகும். எமது சுப பாவனை என்னவென்றால் அனைவரும் இந்த ஞானத்தின் களஞ்சியத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் தன்னைத்தான் மிக உயர்ந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.